வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஹைபிரிடைசேஷன் ஆஃப் கோபால்ட் இன் CONH3 ஒரு கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த ஹைபிரிடைசேஷன் எப்போவுமே ஒரு லிகான்ஸை பற்றி அதனுடைய ஸ்ட்ரென்த்தை வச்சு தான் அமையும். ஸோ ஒரு லிகான்ஸோடைய ஸ்ட்ரென்த்து வெதர் இட் இஸ் ஏ வீக் லிகாண்ட் ஆர் ஸ்ட்ராங் லிகாண்ட் அதை பற்றி தெரியறதுக்கு ஒரு சின்ன பியூட்டிஃபுல் நியூமோனிக் ஒன்று பார்ப்போம். I brought super cool sunscreen from Oxford company. However, Nick, my educated nephew, emptied the cream completely. இதில் I stands for iodide ion, Br for bromide ion, super for thiocyanate, cool for chloride ion, sunscreen for sulfide ion, from for fluoride ion, Oxford for OH minus, company for oxalate, however for H2O, Nick for NCS that is isothiocyanate, educated for EDTA, nephew for NH3, emptied for EN, ethylene diamine, cream for cyanide ion, completely for carbonyl ligand. இதில் நீங்கள் NH3 பார்த்தீங்கன்னா இதனுடைய சீரீஸை வச்சு உங்களுக்கு தெரியுது இது ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட். அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஸ்ட்ராங் லிகாண்ட் என்ன நடக்கும்னா பேரிங் நடக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த கோபால்ட் 3D6 சிஸ்டத்தில் இருக்குது. ஏன்னா இந்த இதில் கோபால்ட்டுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் 3+. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த NH3 லிகான்ஸ் இருக்கு இல்லையா, இதனுடைய நியூட்ரல் லிகாண்ட், இது எந்த விதமான சார்ஜையும் கேரி பண்ணிட்டு போகாது. அதனால் இது ஒரு கேட்டயோனிக் காம்ப்ளெக்ஸஸாக இருக்கிறதுனால 3+ அது அதனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்டையும் குறிக்கும். இப்போ அதனால் கோபால்ட் 3D6 சிஸ்டம் இல்லையா. ஸோ இந்த 3D6 அதாவது ஆர்கான் 3D6 அதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ இந்த நம்ம எலக்ட்ரானிக் ஆர்பிட்டல் அரேஞ்ச்மெண்ட் இன் 3D ஆர்பிட்டல்ஸில் எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கிறது அப்படிங்கிறத காமிப்போம். ஸோ 4s எம்டி ஆர்பிட்டலாக இருக்கும், அதுக்கப்புறம் 4p ஆர்பிட்டல்ஸ் இருக்கும். ஸோ ஹவு மெனி 2 3 4 5 இல்லையா. ஸோ இது 3D 4s 4p 4pல 3 4p ஆர்பிட்டல்ஸ். இப்போ 3D6 சிஸ்டங்கிறதுனால 2 3 4 5 6th எலக்ட்ரான் பேரிங் நடக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் NH3 ஸ்ட்ராங் லிகாண்ட் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு ஸ்ட்ராங் லிகாண்ட். ஸோ அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் த ஸ்ட்ராங் லிகாண்ட் இப்போ பேரிங் நடக்கும். ஸோ பேரிங் நடக்கிறதையும் நம்ம காமிச்சிருவோம். திருப்பி எல்லா ஆர்பிட்டல்ஸ்லேயும் வரைய வேண்டியிருக்கும். அப்படி வரைஞ்சாதான் நம்மளுக்கு கரெக்டாக நல்லா புரியும். ஸோ 1 2 3 4 5. ஸோ பேரிங் நடக்கிறதுனால 4 5 6. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ எம்டி ஆர்பிட்டல்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். 3Dயில் 2 ஆர்பிட்டல்ஸ், 4Sல 1 ஆர்பிட்டல், 4Pயில் 3 ஆர்பிட்டல்ஸ். ஸோ நம்ம இதை D2sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல்ஸ்னு சொல்லலாம். இப்போ இந்த D2sp3 ஹைப்ரிடைஸ்ட் ஆர்பிட்டல் 6 ஆர்பிட்டல்ஸ் இருக்குது. நமக்கு ஏற்கனவே 6 NH3 லிகான்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 NH3 லிகான்ஸும் இந்த எம்டி ஆர்பிட்டலுக்கு எலக்ட்ரானை சப்ளை பண்ணும். ஸோ அதனால் திருப்பி நம்ம வரைகிறோம். இந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸில் கவனிச்சிங்கன்னா ஒரு கோஆர்டினேட் பாண்ட் இருக்கும். கோஆர்டினேட் பாண்ட் என்னதுன்னா ஒரு பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸை ஒரே ஒரு டோனார் ஆட்டமே கொடுக்கறது தான் கோஆர்டினேட் பாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதை டேட்டிவ் பாண்டுன்னு சொல்லலாம். 3 4 5. ஸோ இப்போ பேரிங்னால 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இந்த ரிமைனிங் ஆர்பிட்டல்ஸ்க்கு இப்போ எலக்ட்ரான் எங்கேருந்து வரப்போகுது, NH3 குரூப்லேருந்து வரப்போகுது. ஸோ நம்ம வேறு கலரில் கொடுப்போம். இதில் இருக்கிற ஒவ்வொரு செட் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் NH3 குரூப்பால் தான் கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால தான் இதை கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ இங்கே ஒரு NH3 குரூப்பு எலக்ட்ரானை கொடுக்கறது. அதே மாதிரி இது செகண்ட் NH3, தேர்ட் NH3 டோனார் குரூப், தென் 4th 5 6. ஸோ 6 NH3 குரூப் எலக்ட்ரானை இந்த கோஆர்டினேட் பாண்டுக்கு தேவையான எலக்ட்ரான்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால்
இந்த காம்ப்ளெக்ஸுக்கு ஹைப்ரிடைசேஷன் என்னதுன்னு சொல்லி பார்த்தோம்னா D2sp3 ஹைப்ரிடைசேஷன். இப்போ இன்னொரு விஷயத்தையும் நம்ம வந்து இந்த ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கும் போதே நீங்கள் வந்து சொல்லிடலாம், இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் தான் இல்லாட்டினா அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் தான் அப்படின்னு தான். ஸோ ஃபஸ்ட்டு D2sp3 ஹைப்ரிடைசேஷன். இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் இல்லாட்டி அவுட்டர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த D2sp3 இருக்குது இல்லையா, ஸோ இதில் வந்து இன்னும் 3D எலக்ட்ரான்ஸ், அதாவது N-1D எலக்ட்ரான்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்கிறதுனால இது வந்து இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ ஹைப்ரிடைசேஷன் D2sp3 ஹைப்ரிடைசேஷன். இப்போ மாலிகுலர் ஜியாமெட்ரியை பற்றி உங்களால் சொல்ல முடியுமா? ஸோ 6 அதனுடைய கோஆர்டினேஷன் நம்பர் 6. ஸோ மாலிகுலர் ஜியாமெட்ரி ஃபார் D2sp3 ஹைப்ரிடைசேஷன் வந்து octahedral geometry. Octahedral geometry. So hybridization D2sp3 molecular geometry octahedral. Thanks for watching.